வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஹையரிங் ட்ரெண்டு முறை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் ஒரு சரியான கம்பெனியை தேர்ந்தெடுக்க முடியும். டயர் 1 கம்பெனிஸ், டயர் 2, டயர் 3 இல்லை A+ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே, வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக தான் ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. இவங்க ரெக்ரூட்டடு, அதாவது லைசன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபேக் இன்டர்வியூ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்திய காசுக்கு 1,20,000 பெனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு 1:3 அப்படிங்கிற பேசிஸில் ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தரணும். ஸோ ஃபைனல் இன்டர்வியூ மட்டும்தான் அந்த கம்பெனி எடுப்பாங்க. டோட்டலாக அவங்களுடைய ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸு, ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க வித்து லைசன்ஸ் ஹோல்டரோட அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே பல்க் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்டெடி க்ரோத் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க மாதம் 5 பேர்த்த 10 பேர்த்த ரெகுலராக அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லாமல் பல்க் ரெக்ரூட்மெண்ட் எடுத்தால் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ நல்ல தரமான ரெக்ரூட்மெண்ட் ஏஜெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க பாருங்கள் தரமான கம்பெனிக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு தரமான கம்பெனிஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா, சேலரி டாமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் சேலரி ஃபிகரை மட்டும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தரமான கம்பெனி உங்களுக்கு தெரியாது, புரியாமல் போயிடும். தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு தரமான ஏஜெண்ட் மூலமாக தரமான கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். நல்ல எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.